முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா. இன்னைக்கு இந்த காணொலி பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கௌதம புத்தர் சார்ந்த ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்வோம். அன்பார்ந்த அடியார்களே, இங்கு பல அன்பர்களினுடைய மனதில் எழக்கூடிய சந்தேகமானது, ஐயா கௌதம புத்தரினுடைய திருவுருவ சிலையோ அல்லது திருவுருவ புகைப்படமோ நமது இல்லத்தில் வைக்கலாமா வணங்கலாமா என்று கேட்கக்கூடிய அன்பர்களுக்கான பதில்களாகப்பட்டது. தாராளமாக நமது இல்லத்தில் வைக்கலாம், வணங்கலாம். அடுத்ததாக எவ்வாறு எளிமையான முறையில் கௌதம புத்தரை வழிபடலாம் என்பதை தெரிந்து கொள்வோம். ஆக நல்ல நறுமணம் மிக்க அகர்பக்தி ஒன்றை ஏற்றி வைத்து தாமரை மலர் வைத்து மனதார வழிபாடு செய்து வரலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக கௌதம புத்தரினுடைய திருவுருவ சிலையாகப்பட்டது நமது இல்லத்தில் வைத்திருப்பதால் இல்லத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள் அடிக்கடி கௌதம புத்தரினுடைய திருவுருவ சிலையை பார்த்தபடி இருப்பதால் பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு மனநிறைவான ஒரு அமைதியை தந்தருளும் என்று சீன வாஸ்துவில் சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக கௌதம புத்தரினுடைய திருவுருவ சிலையோ அல்லது புகைப்படமோ வைத்து இருக்கின்றோம் என்றால் அதனுடன் சேர்த்து மயிலிறகையும் வைத்திருப்பது கூடுதல் நன்மையை தந்தருளும் என்றும் சீன வாஸ்துவில் சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக கௌதம புத்தரினுடைய திருவுருவ சிலையை பரிசாக தரக்கூடிய அன்பர்களுக்கும் பரிசாக பெற்றுக்கொள்ளக்கூடிய அன்பர்களுக்கும் நன்மையை தந்தருளும் என்று சீன வாஸ்துவில் சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக நமது மனமாகப்பட்டது அமைதியை பெறுவதற்கு கௌதம புத்தரினுடைய வழிபாடுகளை தொடர்ந்து செய்து வர வேண்டும் என்று சீன வாஸ்துவில் சொல்லப்பட்டு வருகின்றது. அன்பர்ந்த அடியார்களே, நமது கௌதம புத்தருக்கு சித்தார்த்தன் என்ற சிறப்பு பெயரும் வழங்கப்பட்டிருக்கின்றது என்ற கூடுதல் தகவலுடன் மேலும் ஒரு இனிய பதிவுள்ள உங்களை சந்திக்கின்றேன். இதுபோல ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடியனுக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி மூலமாக பகிர்ந்துக்கிறேன். நமது தமிழ் வேதம் 922 சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்திட்டு ஆல் ஆப்ஷன் தட்டிங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை அடையும். மேலும் நமது தமிழ் வேதம் 922 சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம். அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒரு முறை சென்று போய் பாருங்கள். உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும். அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம். சர்வம் முனீஸ்வரம் சகலம் முனீஸ்வரம் நம சிவாய.